வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல திருக்கடையூர் சன்னதிக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க 60ஆம் கல்யாணமும் பண்றாங்க. இப்போ பின்னாடி அதுதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம ரொம்பவே தெளிவா பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம திருக்கடையூர் கோவில்ல தாங்க இருக்கோம். அமிர்த கடீஸ்வரர் கிட்ட நீண்ட ஆயுள் வேண்டி இங்க 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம் இந்த மாதிரி நிறைய பூஜைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாமே புரியும். இப்போ நம்ம இந்த கோவிலோட வரலாறை பார்க்கலாம். முருகண்டு முனிவர் ஒரு பெரிய சிவபக்தனு. அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அதனால ஒரு சிவனை நோக்கி கடுமையா தியானம் இருக்கிறாரு. அப்போ சிவன் ஒரு கண்ணு முன்னாடி தோன்றி 2 சாய்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு 2 சாய்ஸும் சொல்றாரு. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை ரொம்பவே புத்தி கூர்மை, எல்லாத்துக்குமே சிறந்தவனா இருப்பான். ஆனா அவன் 16 வயதுலேயே இறந்து விடுவான். அப்படி இல்லை உங்களுக்கு நீண்ட ஆயுள் வேணா இன்னொரு குழந்தை பிறப்பான். அவன் நீண்ட ஆயுளோட வாழ்வான். ஆனா அவனுக்கு புத்தி கூர்மை கம்மியா இருக்கும் அப்படின்னு சிவன் சொல்றாரு. முருகண்டு முனிவர் எனக்கு புத்தி கூர்மையான குழந்தை தான் வேணும்னு சொல்லி அந்த குழந்தையும் சிவன் கிட்ட இருந்து வரமா வாங்கிக்கிறாரு. அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேன்னு பேரும் வைக்கிறாங்க. அந்த குழந்தையும் காலப்போக்குல வளர்றதுக்கு ஆரம்பிக்குது. அந்த பையனுக்கும் 16 வயதாகுது. அவங்க அப்பா ரொம்பவே சோகமா இருக்கிறாரு. இந்த பையன் போயிட்டு உங்க சோகத்துக்கான காரணம் என்னன்னு கேக்குறான். அப்போ முருகண்டு முனிவர் தன்னுடைய பிள்ளை கிட்ட நடந்த எல்லா கதைகளையும் சொல்றாரு. மார்க்கண்டேயன் முருகண்டு முனிவர் கிட்ட சொல்றாரு, நான் நிறைய புராணங்கள்லாம் படிச்சிருக்கேன். யாருக்கெல்லாம் மரணத்தை பார்த்தா பயமா இருக்கும் அவங்க எல்லாம் சிவபெருமான் காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு முருகண்டு முனிவர் கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி பயபக்தியா ஒரு லிங்கத்தை எடுத்து அதுக்கு பூஜைகள் செஞ்சு அர்ச்சனைகள் செஞ்சு அதை நோக்கி தியானம் பண்றாரு. மார்க்கண்டேயன் இறந்து போக வேண்டிய அந்த நாளும் வருது. பூதகணங்கள் மார்க்கண்டேயனை புடிச்சிட்டு போகிறதுக்கு வராங்க. அப்போ மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி புடிச்சிட்டு இருக்கான். பூதகணங்கள் மார்க்கண்டேயனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா சிவனோட சக்தி இருக்கிறதுனால பூதகணங்களால பிடிக்க முடியல. அதனால பூதகணங்கள் இந்த செய்தியை யமன் கிட்டேயே சொல்றாங்க. யமன் தன்னுடைய எரும மாட்டு வாகனத்துல பாசத்தை எடுத்துட்டு மார்க்கண்டேயன் மேல வீசுறாரு. அப்போ சிவன் சொல்றாரு, இவன் என்னோட பக்தன், இவனை கொல்லக்கூடாது அப்படின்னு சிவன் சொல்றாரு. அப்போ கூட யமன் தன்னோட வேலையை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு பாச கயிறை வீசுறாரு. இப்போ மார்க்கண்டேயன் மேலேயும் அந்த சிவலிங்கத்து மேலேயும் பாச கயிறு போய் படுது. பட்டதுக்கு அப்புறம் அதை சுத்தி யமன் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்போ சிவன் ரொம்பவே கோபம் அடைஞ்சு யமனுடைய முதுகிலே எட்டி உதைக்கிறாரு. எட்டி உதைச்சு அந்த இடத்துலயே யமனையும் கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் மார்க்கண்டேயனுக்கு ஒரு வரத்தையும் தராரு சிவனு. என்ன வரம்னா, நீ என்றும் 16 வயதோட வாழ்வாய் அப்படின்னு மார்க்கண்டேயனுக்கு ஒரு வரத்தையும் கொடுத்துடுறாரு. யமன் இறந்து போனதுனால யாருமே பூலோகத்துல இறந்து போக மாட்டேங்கிறாங்க. அதனால வெயிட்ட பூமி தேவியால தாங்க முடியல. சிவன் கிட்ட போயிட்டு பூமி தேவி முறையிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவனு திரும்பியும் யமனுக்கு உயிர் தந்து யமனுக்கு உயிரை எடுக்கிற சக்தியும் தராரு. ஸோ இந்த இடத்துலதான் யமனுக்கு உயிர் பறிக்கவும் படுது, உயிர் திரும்பியும் கொடுக்கவும் படுது. சிவபெருமான பக்தியோட வேண்டினா அவரோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஸ்தல விருட்சம் காசி பிஞ்சலம் வன்னி மரத்தை இப்ப நம்ம ஒரு தடவை சுத்திரலாம். இங்க அப்படியே மூலஸ்தானத்துக்கு பேக் சைட்ல ஸ்ரீ லிங்கேஸ்வரர் சுவாமி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம கும்பிட்டுக்கலாம், நீங்களும் கும்பிட்டுக்காங்க. இந்த கோவிலேயே அபிராமி தேவியும் இருக்காங்க. இப்ப நம்ம அவங்களோட வரலாறை பார்க்கலாம். சுப்பிரமணிய ஐயர் ஒரு பெரிய அபிராமியுடைய பக்தனு. அவங்க ஒரு நாள் அமாவாசை அப்போ அவர் கோவில்ல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சரபூஜி மன்னர் திருக்கடையூர் கோவிலுக்கு வராரு. அவர் வரதை பார்த்து எல்லாரும் ஓரமா ஒதுங்கி நின்று அந்த மன்னருக்கு வழி விடுறாங்க. அப்ப அந்த மன்னர் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறாரு பட்டரை பார்த்து. அப்ப அங்க இருக்கிறவங்கள சில பேரு இவர் அபிராமி தேவியோட தீவிர பக்தன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இவர் ஒரு பித்தன், பைத்தியம் அப்படின்னு சொல்றாங்க.
சரி மன்னர் நம்மளே சோதிச்சு பார்த்துடலான்னு அபிராமி பட்டர் கிட்ட இன்னைக்கு என்ன திதின்னு கேக்குறாரு. திதினா 4. அபிராமி பட்டருடைய ஆழ்ந்த தியானத்துல அபிராமி தேவி தான் பிரகாசமா தெரியுறாங்க. அதனால அபிராமி பட்டர் இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுறாரு. மன்னர் திரும்பியும் கேக்குறாரு, இன்னைக்கு பௌர்ணமினா நிலவு வருமா? அப்படி நிலவு வரலன்னா உனக்கு இன்னைக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்றாரு ராஜா. அப்போ கூட அபிராமி பட்டர் இன்னைக்கு கண்டிப்பா நிலவு வரும்னு சொல்றாரு. சிறிது நேரம் கழித்து அபிராமி பட்டர் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறாரு. தேவி கிட்ட போயிட்டு இன்னைக்கு அமாவாசை, ஆனா உன்னோட பிரகாசமான மூஞ்சி தெரிஞ்சதுனால நான் இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு மட்டும் முழு நிலா வரலன்னா ராஜா எனக்கு மரண தண்டனத்தை கொடுத்துருவாரு. நீதான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வராரு. வெளிய பார்த்தா ஒரு பெரிய குழி தோண்டி அதுக்குள்ள விறகுகளை போட்டு நெருப்ப பத்த வச்சு பலகையை வச்சு அந்த பலகையை கயிறு வச்சு நிறைய கயிறு வச்சு கட்டி இருக்காங்க. அதுக்கு மேல பட்டரையும் நிக்க வைக்கிறாங்க. பட்டர் நம்பிக்கையோட 100 பாடல்களை பாட போறேன்னு சொல்லி பாடுறதுக்கும் ஆரம்பிக்கிறாரு. மாலை போதான் வந்துருச்சு. மன்னர் எங்க இருந்து நிலா வரப்போகுது, உனக்கு இன்னைக்கு மரணம் நிச்சயம் நினைக்கிறாரு. 79வது பாடலை பாடிட்டு இருக்கும் போது தேவி காட்சி கொடுக்கறாங்க. அவங்களோட கம்மலை கழட்டி வானத்துல எரியுறாங்க. அந்த கம்மல் அப்படியே நிலவா மாறுது. பிரகாசமான நிலவு தெரியுது. அபிராமி தேவி சொல்றாங்க, நான் உனக்கு 79வது பாடலை பாடும் போதே காட்சி கொடுத்துட்டேன். அப்போ நீ 100 பாடல்களை பாடுன்னு சொல்றாங்க. அந்த பாடல்கள் தான் அபிராமி அந்தாதி. மன்னர் அபிராமி பட்டருடைய உண்மையான பக்தியை பார்த்து அபிராமி பட்டர் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. இங்க ஒரு பெயிண்டிங் வச்சிருக்காங்க. பெயிண்டிங்க்கு பக்கத்துலயே முருகர் சுவாமி இருக்காரு. இப்ப நம்ம கும்பிட்டுக்கலாம், நீங்களும் கும்பிட்டுக்கங்க. முருகர் சுவாமிக்கு பக்கத்துலயே இன்னொரு சுவாமியும் இருக்காங்க. இங்க நீங்க உண்டியல்ல காணிக்கை செலுத்துறதா இருந்தா செலுத்தலாம். அங்க ஒருத்தர் துணியை மேல தூக்கி போட்டு கேம் விளையாடிட்டு இருக்காரு. பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியுது அவர் மேல இருக்கிற புறாவை விரட்டிட்டு இருக்காரு. குமாதா கிட்ட பொண்ணும் மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சுத்துறாங்க கோமாதாவை. இந்த இடத்துல 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கீழே நவதானியங்கள்லாம் வச்சிருக்காங்க. அக்னி குண்டமும் இருக்கு. ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் இந்த இடம் ஃபுல்லாவே 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் இந்த மாதிரி நிறைய பூஜைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க வேணும்னா சேர்லாம் வாடகைக்கு எடுத்துக்கலாம், இல்லைன்னா கீழே உட்காரலாம், அது உங்களோட விருப்பம். புகைலாம் பறந்துட்டு இருக்கு. நிறைய பூஜைகள் செஞ்சுட்டே இருக்காங்க. அட்டன் டைம்ல நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. மேலத்தாளத்தோட 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க நிறைய ஐயர்கள் எல்லாம் சேர்ந்து பூஜைகள் பண்ணிட்டு இருக்காங்க. நெருப்பு பறந்துட்டு இருக்கு. நிறைய ஐயர் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த புகைலாம் மேல வெளியில போறதுக்காக மேல பாத்தீங்கன்னா ஒரு கிரில் கம்பி போட்டு வச்சிருக்காங்க நிறைய இடத்துல சுத்தி. அப்பதான் காத்தானா வெளியில போகும். நல்லா பெரிய எக்ஸாஸ்டர் ஃபேன் வச்சிருக்காங்க புகைலாம் வெளியில போகிறதுக்காக. எல்லா புகையும் இந்த வழியா தான் வெளியில போகுது. அப்போ கூட உள்ள நிறைய கல்யாணம் பண்றதுனால நம்மளுக்கு வேர்க்குது. நீங்க வேணா இந்த மாதிரி ஒரு விசிறி வச்சுக்கோங்க கையில. நெருப்பு கொழுந்து கொழுந்து எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப ஐயர் நெருப்புல நெய்ய ஊத்துறாரு. இன்னொரு ஐயர் பொண்ணும் மாப்பிள்ளையும் போடுறதுக்கான புது உடைகளை எடுத்துட்டு வராரு. அது சொந்தக்காரங்களாம் வாங்குறாங்க.
மந்திரம்லாம் சொல்றாரு ஐயரு. 60ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுடைய சொந்தக்காரங்க கிட்ட கலசத்துல தண்ணி கொடுக்குறாங்க. எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கலசத்துல இந்த சைடு தான் உட்கார வச்சிருக்காங்க. எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா பொண்ணையும் மாப்பிளையும் உட்கார வச்சு ஜல்லடைய வச்சு அதுக்கு மேல கவச நீரை ஊத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஊத்திட்டு இருக்காங்க. அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே ஊத்துறாங்க. இந்த இடத்துல மாப்பிள்ளையும் பொண்ணும் ட்ரெஸ்ஸஸை மாத்திக்கலாம். ஐயர் கொடுத்தா அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். இந்த இடத்துல அவங்க ஆல்ரெடி போட்டுட்டு இருந்தா அந்த பழைய ட்ரெஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துலயும் போட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம அப்படியே போய் கோவிலை சுத்தலாம். அந்த இடத்துல ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த கோவிலை பத்தி கேட்கலாம். நம்ம இப்போ போகலாம் அந்த இடத்துக்கு. இது 60 தான் விசேஷம். கல்யாணம், சோமவாரம், சம்பாரம், சித்திரை மாதம் சம்பாரம் நடக்கும். யமனை சம்பாரம் பண்ணுறது இந்த ஊரில் தான். சித்திரை மாதம் நடக்கும். இப்போ 3ஆம் தேதி தமிழ் 3ஆம் தேதி கொடியேறுது. சிவன் யமனை வதம் பண்ண காரியத்தை இங்க ஒரு திருவிழாவா நடத்திட்டு இருக்காங்களாம். இப்ப நம்ம அந்த சைட் போலாம். அங்கேயும் கலசத்தை வச்சு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும். இப்ப நம்ம பக்கத்துல போய் பார்க்கலாம். அது 60ஆம் கல்யாணமா 70ஆம் கல்யாணமான்னு தெரியல. நடந்து போலாம். இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணும் புது ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆயிட்டாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் மாலையை மாத்திக்கிறாங்க. மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாலை போட்டு விடுறாரு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை போட்டு விடுறாங்க. சில பூவெல்லாம் கொடுத்து போட சொல்றாங்க தட்டுல. இப்போ ஐயர் மாங்கல்யத்தை எடுத்து அதுல மஞ்சளை வச்சு எல்லாருக்கும் காட்டுறாரு. எல்லாரும் கும்பிடுறாங்க. நீங்களும் கும்பிட்டுக்கங்க. அந்த மாங்கல்யத்தை மாப்பிள்ளை கிட்ட கொடுக்குறாரு. மாப்பிள்ளை மாங்கல்யத்தை பொண்ணுடைய கழுத்துல கட்டுறாரு. எல்லாரும் ஆசீர்வாதம் செய்யறாங்க பூவை தூக்கி போட்டு. இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. மாப்பிள்ளைக்கு தலப்பா கட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஐயர் அவரோட சார்பா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு சுவாமி போட்டோ கொடுக்குறாரு. இப்ப சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மங்கள ஆரத்தி எடுக்கிறாங்க. எப்படி இருந்த இடம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. இப்போ 1 ஆயிடுச்சு டைம். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல நீங்க வந்தீங்கன்னாலும் 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க இதுக்கு மேல வரதா இருந்தீங்கன்னா 4 மணிக்கு வாங்க. ஸோ இப்போ நம்ம போலாம். இப்போ கோவில் மணி அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வெளியில போய் ஆகணும். எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. உள்ள வந்தாங்க. இப்ப நம்மளும் போலாம். இப்படிதான் நம்ம உள்ள போய் சுவாமியை பார்த்தோம். இப்படிதான் நம்ம வெளியில போகணும். இப்போ இப்படிதான் நம்ம உள்ளே வந்தோம். மாப்பிள்ளையே வெளியில போயிட்டாரு. யாரா இருந்தாலும் இதுக்கு மேல வெளியில போய் தான் ஆகணும். நீங்க இங்க 60ஆம் கல்யாணம் பண்றதா இருந்தீங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் வாங்கணும், அதுக்கு எவ்வளவு ரேட்டு எல்லாத்தையும் இங்க ஒரு தெளிவா ஒரு போர்டு போட்டு வச்சிருக்காங்க. நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு யானை இருக்கு. நம்மளால யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியல. யானை இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த இடத்துலயே கள்ள பிள்ளையார்னு ஒரு பிள்ளையாருடைய சிலையும் இருக்கு. இப்ப நம்ம அந்த சிலையோட வரலாறை பார்க்கலாம். தேவர்கள் எல்லோரும் அசுரர்களிடம் தொடர்ச்சியாக தோர்த்து கொண்டே வரும்போது மகாவிஷ்ணு பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரும் அந்த அமிர்தத்தை அருந்துமாறு சொல்கிறார். அதன்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரும் அந்த அமிர்தத்தை அருந்துவதற்கு முன்பாக முதல் கடவுளான விநாயகரை வழங்குறதுக்கு மறந்து போயிடுறாங்க. அதனால விநாயகர் ரொம்பவே கோபம் அடைஞ்சு அங்கிருந்து அந்த அமிர்தத்தை களவாண்டுட்டு இந்த திருக்கடையூர் கோவில்ல தாங்க ஒளிச்சு வைக்கிறாரு. சிவன் கிட்டையும் பார்வதி கிட்டையும் தேவர்கள் போய் முறையிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவனும் பார்வதியும் இந்த திருக்கடையூர் கோவில்ல இருக்கிற அந்த அமிர்தத்தை திரும்பியும் தேவர்கள் கிட்ட கொடுக்குறாங்க. இதுதான் இந்த கள்ளப்பிள்ளையாருடைய வரலாறு.
இந்த கோயிலுக்கு வரவங்க மனசார சுவாமியை பார்த்துட்டு வயிறார சாப்பிட்றதுக்கு இங்க ஒரு அன்னதான கூடமும் வச்சிருக்காங்க. இங்க சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். நம்ம இங்க சாப்பிடல, நம்மளுக்கு மாப்பிள்ளை வெளியில ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நம்ம இந்த இடத்துல தான் சாப்பிட போறோம். இப்ப நம்ம உள்ள போகலாம். இந்த இடத்துடைய போர்டு ஒன்று பெருசா வச்சிருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் இங்க சாப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் கேசரி வைக்கிறாரு, அதுக்கப்புறம் பொங்கல், மெதுவடை, தேங்காய் சட்னி, 2 பூரி, இன்னொரு விதமான சட்னி, சாம்பார், கிழங்கு, ஒரு இட்லி. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு முடிக்க போறோம். இந்த இடத்துல தான் நம்ம தங்கி இருக்கோம். நீங்க நிறைய பேர் வரீங்கன்னா நிறைய ரூம் எடுக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு வீடா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம போகலாம். இந்த கோயிலுடைய தல வரலாறையும் இந்த கோயில்ல என்னென்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ நீங்க தெளிவா பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வந்து பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரதுக்கு ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.